ராஜா ஒருத்தர் காட்டு நாய்ங்களை ஆசையா வளர்த்துட்டு வந்தாரு. அவர் எதுக்காக அந்த நாய்களை பயன்படுத்தினார்னா, தன்னுடைய நாட்டுல யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அந்த நாய்க்கு அவங்கள இரையாக்கிடுவார். இதுக்காகவே அந்த நாய்களை வளர்த்துட்டு வந்தாரு. 10 வருஷமா ராஜா கிட்ட வேலை செஞ்ச ஒரு பணியால் என்ன பண்ணாருன்னா, தெரியாம ஏதோ ஒரு ஆலோசனை கேட்கும் போது தவறா சொல்லிட்டாரு. இத பார்த்து கோவமடைஞ்ச ராஜா அந்த பணியால நாய்களுக்கு இரையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. இதை பார்த்து மனம் உடைஞ்ச அந்த பணியாள் ராஜா கிட்ட கேக்குறாரு, 10 வருஷமா நான் உங்க கிட்ட வேலை செஞ்சனே, என் மேல கொஞ்சமாவது கருணை காமிக்க முடியாதா அப்படின்னு கேட்க ராஜா மறுத்துட்டார். சரி, 10 நாள் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணியாள் ராஜா கிட்ட வேண்டி கேட்டுக்கிறார். சரின்னு சொல்லிட்டு ராஜாவும் 10 நாள் அவருக்கு டைம் கொடுக்கிறார். இந்த 10 நாள்ல அந்த பணியாள் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாய்களோட அன்பா இருக்கிறதும் அதுக்கு உணவளிக்கிறதுன்ற மாதிரி அந்த 10 நாளையும் கழிச்சார். இந்த 10 நாள் முடிஞ்ச பிறகு ராஜா அந்த நாய்களை விட்டு அந்த பணியாளை கடிக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பும் போது அந்த நாய்கள் எப்பவுமே நன்றி விசுவாசம் உடையது இல்லைங்களா, அந்த 10 நாள் அந்த பணியால் அந்த நாய்களுக்கு செஞ்ச உதவிக்காகவே அந்த நாய்கள் அவனை கடிக்காம அவனை சுத்தி அன்பா உக்காந்துதான். இத பார்த்த ராஜா ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்தாராம். அந்த பணியாள் அந்த ராஜாவை பார்த்து கேட்டாராம், 10 வருஷமா நான் உங்ககிட்ட வேலை செஞ்சேன், ஆனா 10 நாள் தான் இந்த நாய்களுக்கு நான் உதவி செஞ்சேன். ஸோ இந்த நாய்கள் என் மீது காமிக்கக்கூடிய அன்பு கூடவா ராஜா உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராஜா மனம் வருந்தி அவரை விடுவிச்சாராம். இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய நல்லது செய்யறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஏதோ தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அந்த நல்லது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த தப்பை மட்டுமே நம்ம பெருசா எடுத்துக்கிறோம். அந்த தப்பை நினைச்சுக்கிட்டு நம்மள அவங்க ஒதுக்குறதோ வெறுக்கிறதோ அந்த மாதிரி செய்யறோம். அந்த மாதிரி இல்லாம ஒருத்தவங்க தெரியாம தப்பு பண்ணும்போது அவங்க செஞ்ச எல்லா நல்லதையுமே நம்ம மனசுல நினைச்சு பார்க்கும்போது அந்த தப்பு பெருசா தெரியாது. விட்டு கொடுத்து வாழறதும் மன்னிச்சு வாழறதும் தானே வாழ்க்கை. கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவுல வேறொரு கதையோட சந்திக்கிறேன். நன்றி.